ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது கிண்ணத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யாரெல்லாம் லைக்ஸ் கொடுக்கலையோ அவங்க லைக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சை அரிசி எடுத்துக்கிறோம். இந்த பச்சை அரிசி நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது நார்மல் பச்சை அரிசி தான், தோசைக்கெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஊற வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த தேங்காயிலே ஏலக்காய் சேர்த்துட்டு இதை பாலாக பண்ணிக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துன்னு வந்துடலாம். இதில் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் கெட்டி பால் தான் எடுக்கிறேன். பாருங்கள், நான் பால் எடுத்துகிட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம அரிசியில் ஊற்றி தான் நம்ம இப்போது ஆட்ட போகிறோம். இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியில் நம்ம தண்ணியே இல்லாமல் நம்ம சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். நான் ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டேன். நான் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இதில். இப்போ அதுவும் சேர்த்துட்டேன் நான். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பால் கெட்டி பாலை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார் மூடிட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வரலாம். பாருங்கள், இது ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது நைஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிண்ணத்தப்பம் நல்லா வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா நைஸாகவே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தேங்காய் பால் மிச்சம் இருக்குது இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது இந்த தண்ணியாக தான் இருக்கணும். இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கும் போது தான் நம்ம கிண்ணத்தப்பம் செய்யறதுக்கு நல்லா வரும் நம்மளுக்கு. மிக்சியில் கொஞ்சம் மாவு இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா கழுவிட்டு இதே மாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் கூட இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல ஜீரண சக்தியாக அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட இருக்கும். அதனால நான் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த கிண்ணத்தப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் தான் வைக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்ட் போட்டு இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டில் இந்த மாதிரி தட்டில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இதில் தான் நம்ம இந்த மாவு செஞ்சு வச்சுருக்கிற மாவை ஊற்ற போகிறோம். நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 5லேருந்து 6 கரண்டி மாவு அளவுக்கு இந்த தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட கடாய் இருக்கிறதுனால நான் கடாயில் தான் வைக்க போகிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகணும். இது மீடியம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொச்சிடுச்சு. இப்போ இது நம்ம ஊற்றி வச்சுருக்கிற மாவு தட்டி எடுத்து நம்ம இந்த ஸ்டீம் உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இல்லை 15 நிமிஷத்துக்கு கூட வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். நம்ம கத்தி வச்சு செக் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். இது மாவு ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். எனக்கு மாவு ஒட்டுது. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். டோட்டலாக எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். கத்தியில் ஒட்டவே இல்லை. இது சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா? இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தப்பம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் திருப்பி போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். இந்த மாவு வந்து நம்ம ஊற வச்சு செஞ்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து ஊற வைக்காத அப்படியே நீங்கள் வந்து பச்சரிசி மாவு ரோஸ்டட் மாவு கூட எடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக செய்யலாம். நான் வந்து ஊற வச்சு தான் செஞ்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா அல்வா பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா சாஃப்டாக கூட இருக்குது. இது டேஸ்ட் வைஸில் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஊற வச்சு அரைக்கிறது ரொம்ப கஷ்டம்னாக்கா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ரைஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, ரோஸ்டட் ரைஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதே ப்ரொசீஜர் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதே ப்ரொசீஜர் தான் செய்யணும். இங்கே பாருங்கள், நான் வந்து செஞ்சுட்டு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொன்று கூட செஞ்சுருக்கேன். நான் வந்து தட்டை இட்லியில் தான் வச்சுருக்கேன். தட்டை இட்லி பாத்திரத்தில் தான் இது செஞ்சேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துச்சு இதுக்கு. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேரளாவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம் இது. அப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மறக்காமல் ஒரு லைக்ஸ் ஒன்று போட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.